நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:09 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:57 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை திருவோணம், பின்பு இரவு 11:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 12:28 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் மிருக சிரிஷம் மற்றும் திருவாதிரை. மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்கள் முக்கிய பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். சிறு வேலைகளை கூட நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். எதையும் நினைவுபடுத்தி நீங்கள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் தான் இருக்கும். அடுத்தவர் பார்வையில் அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டாம். என்று ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குங்க. புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அடுத்தவர் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நல்ல மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் இனிய கனவுகளும் கண்டிப்பாக மேலோங்குங்க. பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும். செரிமான பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க. பெண்கள் இன்று நாள்பட்ட வியாதியிலிருந்து கூட கண்டிப்பாக விடுபட முடியும். என்ன ஒன்று ஏனோ தனமாக காணப்படுவீர்கள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமும் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த நகருக்கு செல்லுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் முயற்சியின் பேரில் தான் முன்னேற்றம் இருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையை இழக்க வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று நீங்கள் எதிலும் முன்னேற்பாட்டுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை எல்லாம் நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். அதிகம் பணம் செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கும். சிக்கலை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. பரணி, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பீர்கள். வியாபார நடைமுறையை இன்று நீங்கள் பின்பற்றுவீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சராசரி அளவில் வருமானம் வந்து கொண்டிருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். கிருத்திகை, முக்கிய பணிகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அடுத்த ஒரு பிரச்சனையில் மட்டும் தலையிட வேண்டாம். பணம் அதிகமாக செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கையில் இருக்கின்றது. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், என் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவராக இருப்பீர்கள். சிலரது பேச்சு மட்டும் உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் அதிகமாக பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. தொழில் வியாபார நடைமுறை சுமாராகவே இருக்க கொடுங்க. பண வரவு சராசரி அளவில் தான் இருக்கும். சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள்
செலவு செய்ய வேண்டிய சூழலும் இருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக சாதகமாக முடியுங்க. செயல் திறமை அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் விட்டு அனைவரிடத்திலும் பேசுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று நித்தை கொஞ்சம் தாமதப்படுங்க. சீக்கிரமாக தொலைபேசியை நீங்க அணைத்துவிட்டு உறங்க செல்வது ரொம்ப நல்லது. ரோகிணி. என்று முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கூட்டும். வியாபார நடைமுறை உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சுற்றுப்புற தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், அதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிருக சிரிஷம். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திறமையாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். பொது இடங்களில் நீங்க அதிகம் பேச வேண்டாம். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. இந்த நாள் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் நீங்க காலையில் சுறுசுறுப்புடன் எழுந்திருக்க வேண்டும். செய்யும் பணிகளை எல்லாம் நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும். சிரமங்களை நீங்க தாமதமின்றி சரி செய்ய வேண்டும். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நல்லவரின் நட்பு இன்றி ஏற்பட கொடுங்க. பெரியவர்கள் சொல்கின்ற ஆலோசனைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதிக உழைப்பினால் பண வரவு இன்று சீராகுங்க. வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். என்று எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. குடும்ப பிரச்சனையும் ஓரளவு கட்டுக்குள் வரக்கூடும். காரிய தடையும் கண்டிப்பாக விலகி செல்லும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகளை எழ கொடுங்க. சோர்வு இல்லாமல் எப்பொழுதும் நீங்க உற்சாகமாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக இருக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சில குழப்பங்கள் இருக்கும். பெண்கள் தயவு செய்து காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். குழம்பிக் கொள்ள வேண்டாம். எந்த பணியை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. முடியாததை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஓரளவு சரியாகும். இருந்தாலும் முன்கோபம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க முன்கோபப்பட வேண்டாம். பொறுமை காக்க வேண்டும். காதலில் கொஞ்சம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். விட்டுப்பிடியுங்கள். என்று மாணவர்கள் நிதானத்தை நீங்க கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். பெரியவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். மாணவ கண்மணிகள் கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று சில சூழல்கள் உங்களுக்கு கடினமானதாக இருக்குங்க. மாற்றங்களை ஏற்படக்கூடிய அளவில் சூழல் இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள்.
அனைவரிடத்திலும் இன்று பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. யாரை பற்றியும் நீங்க விமர்சனம் மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். இந்த நாளை நீங்க பொறுமையுடன் வழிநடத்தி செல்வது நல்லது. திருவாதிரை, என் மனசுக்குள் குழப்பம் வேண்டாம், கவலை வேண்டாம். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களிடம் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற பாருங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. புனர்பூசம், என்ற நட்பு வகையில் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குறுதிகளும் கொடுக்க வேண்டாம். அதிகமாக பேச்சும் வேண்டாம். என்று உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். அதே போல எந்த ஒரு பணியிலும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது கண்டிப்பாக சிறப்பு. கடகம் ராசினியர்கள், என்று எதிலும் நீங்கள் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நேர்மையுடன் செயல்பட்டு எந்த ஒரு பணியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். ஆதாயம் உங்களை கண்டிப்பாக தேடி வருங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பணிகளில் உங்களுக்கு நம்பிக்கையுடன் செயல்பட முடியுங்க. வியாபாரமும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி கண்டிப்பாக செல்லுங்க. உபரி பண வருமானமும் வந்து கொண்டிருக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ற மனசுக்குள் உறுதியும் பிறக்க கொடுங்க. எதிர்பாலினத்தாரால் நன்மையும் ஏற்படக்கூடும். எந்த ஒரு செயலையும் நீங்கள் தைரியமாக செய்து முடிக்க முடியும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமானாலும் வரக்கூடும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல எண்ணத்தில் இன்று அடுத்தவரிடம் பழகுவீர்கள். இன்று பெண்கள் கஷ்டமான சூழ்நிலையை சமாளித்து விடுவீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பிரச்சனை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போல் நீங்கள் நினைத்து கொள்வீர்கள். சந்தேக பார்வையை விட்டு விடுவது நல்லது. என்று மாணவர்கள் தைரியமாக இதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டியிருக்கும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். கலந்து பேசி ஆராய்ந்து முடிவெடுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று நீங்கள் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்குங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பூசம், கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். செய்யும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தைரியமாக போராடுங்கள். ஆயில்யம், என்ற உபரி பண வருமானம் வரக்கூடுங்க. புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும். எதிர்பாலினத்தாரால் நன்மை ஏற்படக்கூடும். மனசுக்குள் ஒருவித உறுதியும் பிறக்க கொடுங்க. அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். செய்கின்ற வேலைகளை நிதானமாக செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், என்று எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் பிறக்குங்க. செய்யும் பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். உபரி பண வருமானம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு விவகாரங்களில் அனுகூல தீர்வு ஏற்படக்கூடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக வெளிப்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனம் கொஞ்சம் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி பெறுங்கள். என்று எதிலும் கவனமாக இருப்பது மட்டும் நல்லது. யாரிடமும் எதிர்த்து பேசி வீண் விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நன்மை எது தீமை எது என்று
புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் இன்று மேலோங்க கொடுங்க. பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். கல்விக்கான முடிவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாணவ கண்மணிகள் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். என்ன ஒன்று மனம் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும். எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். பொறுமை மட்டும் வேண்டும். பூரம். என்று விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வருங்க. எதிலும் வேகம் கூடிவிடும். யாரையும் இன்று நீங்கள் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். உத்திரம். என்று பண விரயம் கொஞ்சம் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். உபரி பண வருமானமும் வந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபாரமும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. அன்பால் அனைவரிடத்திலும் இன்று கவர்ந்து விடுவீர்கள். செய்யும் பணிகளை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள். இந்த நாள் வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களின் பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இடம் மாறி போக கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை மிக சிறப்பாக இருக்கக்கூடும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அதிக பண வரவில் கொஞ்சமாக இன்று நீங்கள் சேமிப்பீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சேமிப்பு கூடிவிடும். அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்க கொடுங்க. அதே போல் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற நல்ல விஷயத்தையும் கேட்க கொடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். பேச்சில் வசீகர தன்மையும் இன்று வெளிப்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக திறந்து சிறப்புடன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுங்க. கட்டளை இடுகின்ற பதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படக்கூடும். என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படுங்க. பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். பெண்கள் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடாமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யுங்கள். அது உங்களுக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். காதலி பொறுத்தவரை கன்னி ராசினியர்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். தேவையில்லாத முன்கோபம் வேண்டாம், சந்தேக பார்வையும் வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். என்று மாணவ கண்மணிகள் எதிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி வகை சூடுவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். வாழ்க்கையில் இருந்த குறுக்கீடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கடினமான சூழல் இருந்தது கூட மாறிவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், சுலபமாக ஜெயித்துவிட முடியும். அஸ்தம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது. எல்லோரையும் இன்று நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்க கூடும். ஒற்றுமைக்கு இன்று குறைவிருக்காது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை. என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். நல்லவர்களின் நட்பு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் விலகி செல்லக்கூடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் வேண்டாம்.
வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்கள் நண்பருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அடுத்து வரை வீண் விமர்சனம் செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வாழ்க்கையில் எதிர்கொண்ட சிரமங்களை நீங்கள் கண்டிப்பாக சிறப்புடன் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சிந்தனை திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானமும் வந்து கொண்டிருக்கும். இன்று உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். குடும்பத்தின் தேவைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். புதிய பதவிகளும் இன்று கிடைக்க கொடுங்க. ஏதிலும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கண்டிப்பாக நீங்கும். என்று உயர் மரியாதை வெளிப்படக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கலைத்துறையிலும் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வெற்றிக்கான வாய்ப்புகளை இன்று நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். அது போதுங்க. யாரிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். முக்கியமாக பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் அன்பை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். கோபமான பேச்சு வேண்டாம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எதிலும் தயவு செய்து நீங்கள் ஈடுபட வேண்டாம். என்று காதலில் நீங்கள் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. கோபப்படாமல் இருப்பது நல்லது. என்று முடிஞ்சளவு நீங்கள் விட்டு பிடிப்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணால் எளிமையாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று வெற்றிக்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். வாய்ப்புகளையும் நல்ல முறையில் உருவாக்கிக் கொள்வீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிர்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. குடும்ப தேவைகளும் ஒரு பக்கம் நிறைவேறும். என்று சிரமப்படாமல் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். சுவாதி. நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். உபரி பண வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. சிரமங்களை சரி செய்து விடுவீர்கள். வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். விசாகம். என் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. காரியங்கள் கைகூடி நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். புதிய வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போட்டிகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நேரம் காலம் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். விருச்சிகம் ராசினியர்கள். என்று கண்டிப்பாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று சிலர் பரிகாசத்துடன் உங்களிடம் பேசுவார்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். விருச்சிகம் ராசினியர்களுக்கு சுய கௌரவம் இன்று மேலோங்கிவிடும். தொழிலில் திட்டமிட்ட இலக்கை அடைய கூடுதலாகவே உழைப்பீர்கள். கால அவகாசம் கண்டிப்பாக எதிலும் இருக்க கொடுங்க. குடும்பத்திற்கான பண செலவும் இன்று அதிகரிக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. இன்று வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் வழியமைத்துக் கொள்வீர்கள். இன்று அதிக நேரம் தொலைபேசியில் பார்த்து கொள்ளாமல் சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. என்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் நீங்கள் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலை நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் ஆர்வமுடன் செயல்படுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள்.
மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் என்று ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மனம் முவந்து மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். சில நபர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. கால அவகாசத்தை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சில பணிகள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். திட்டமிட்டு இலக்கை என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். குடும்பத்தில் இன்று திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். சுய கௌரவத்தை இன்று நீங்கள் பாதுகாத்திடுவீர்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமை வேண்டும். கேட்டை. என்று வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. வயிறு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. வாகன யோகம் என்று இருக்கின்றது. இன்று சிலர் பரிகாசத்தோடு நடந்து கொள்வார்கள். மற்றவரை இன்று நீங்க பார்த்து பக்குவமாக பழகுவது நல்லது. ரகசியங்களை பாதுகாப்பது மிக நல்லது. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்கள் எந்த ஒரு பணியும் விரைவாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாளாக இருக்கும். உங்களை பற்றி தவறான விமர்சனம் எழுந்தாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை நீங்கள் சிறப்புடன் செய்வீர்கள். தவறான ஆலோசனை கொடுத்தவர்கள் இப்பொழுது வருத்தப்பட கொடுங்க. ஏனென்றால் உங்களுடைய நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அவ பெயர் வராத வகையில் நீங்களும் நடந்து கொள்வீர்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசினியர்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்குங்க. பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டம் பார்ப்பீர்கள். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். மனக்குழப்பம் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. முடியாத காரியத்தையும் கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழுங்க. தன வரவு சீராக இருக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். முயற்சி பண்ணுங்கள். எளிதில் எதையும் நாம வென்று விட முடியும். தனுசு ராசினியர்களுக்கு தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வமும் இருக்கக்கூடும். முயற்சிகளும் இருக்க கொடுங்க. இருந்தாலும் அதிகம் வெயிலில் சென்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். வீண் கவலையும் பட வேண்டாம். வீண் அலைச்சலும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று தெளிவாக சிந்தித்து எதிலும் ஈடுபட வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல யோகமான பலன் இருக்க கொடுங்க. சுய தொழில் தொடங்குவதற்கான சூழலும் பெண்களுக்கு இன்று அமைய கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பதே காதலுக்கு சிறப்புங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவ கண்மணிகள் வெற்றிக்காக போராடி முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகக்கூடும். காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். சொன்ன சொல்லியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிலர் பரிகாசத்துடன் உங்களிடம் நடந்து கொள்ள கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். விருப்பத்திற்கு மாறாக நடந்தவர்கள் இப்பொழுது நட்பு கரம் நீட்ட கொடுங்க. போராட்டம். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். செயல்கள் இன்று முன்னேற்றத்துடன் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. சாந்த குணத்துடனும் எவரிடமும் பேசுவீர்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் இன்று
வெற்றியை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாக கூடும். உத்திராடம் மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் சிறப்புடன் நடைபெறக்கூடும். முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடுங்க. தெய்வ திரு வழிபாடு மேற்கொள்வதற்கான சூழலும் இருக்கின்றது. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை நீங்க சரி கட்டி விட வேண்டும். எதிலும் நிம்மதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத மனக்கவலை வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள், என்று நீங்க எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகளை காண்பீர்கள். சிலர் உங்களிடம் தவறான ஆலோசனை கொடுப்பார்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் கடினத்தை ஏற்படுத்தும். செயலில் வெற்றி பெறுவதற்கு எளிதான வழி கண்டிப்பாக பிறக்குங்க. நண்பர்களும் தேவையான உதவிகளை மனம் வந்து செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பண பரிவர்த்தனை என்று திருப்தியும் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பயனறிந்து இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. அடுத்தவரின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பும் இன்றி ஏற்படக்கூடும். சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் நீங்க பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். விளையாட்டாக பேச போக கூட சில நேரங்கள் அது தவறாக முடிந்துவிடும். கேலி கிண்டல் பேச்சுக்களை ஓரங்கட்டிவிடுங்கள். எப்பொழுதும் போலவே கொஞ்சம் நீங்க அன்புடன் நடந்து கொள்ளுங்கள், அது போதும். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. பெண்கள் தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையை சீராக்கி கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, வேலைக்காக காத்திருந்த பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக அமையக்கூடும். மாணவ கண்மணிகள் முயற்சி எடுத்தால் வென்று விட முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்த சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எளிமையான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் நீங்க பார்த்து எதையும் நல்ல விதமாக பின்பற்றுவது நல்லது. திருவோணம் இன்று நீங்க நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அக்கறையுடன் இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக இருக்க கொடுங்க. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. அடையாளம் தெரியாத நபரிடம் எந்த ஒரு குடும்ப கஷ்டத்தை பற்றி பேசிவிட வேண்டாம். அதே போல நீங்க ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அவிட்டம் பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழையுங்கள். இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடைய திறமையின் செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரமும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசி நேயர்கள், என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சாந்த குணத்துடன் பேசி இன்று சாதிக்கக்கூடிய வல்லமை பெறுவீர்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். செயல்களில் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் உண்டாகக்கூடும். தாராள தன வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் இன்று கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நிலுவையில் இருந்த பணமும் கண்டிப்பாக கிடைக்கும்.
எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்பட கொடுங்க. கூடுமானவரை இன்று நீங்கள் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கை இன்று நீங்கள் வளமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்குங்க. அடுத்தவரிடம் இருந்தும் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள முடியும். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எல்லோரிடத்திலும் சிரித்து பேசி பழகுவது நல்லது. அன்பை வெளிப்படுத்துவது மிக நல்லது. பெண்கள் யோகமான நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன தடைகளும் இடர்பாடுகளும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. புதிய கொள்கையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். என்று உயர்கல்வியும் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு எல்லாம் நல்லவையாகவே நடக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நட்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளில் ஈடுபடுவீர்கள். சாந்த குணத்துடன் அனைவரிடத்திலும் பேசுவீர்கள். நுட்பமான முறையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி வகை சொல்லுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையுங்க. சதயம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்ப தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்து விடலாம். புரட்டாதி. தனவரவு சீராக இருக்கும். நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. நிலுவையில் இருந்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. இன்று கடன் பிரச்சனையை அணுகும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் ராசினியர்கள் இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சொல்ல முடியும். குடும்ப தேவைகள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளின் தேவைகளும் ஒரு பக்கம் கூடிவிடும். மற்றவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைக்கும் பட்சத்தில் தயவு செய்து அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டாம். விட்டுவிடுங்கள். யாரையும் நம்பி நீங்கள் எதையும் செய்யும் பொழுது கொஞ்சம் நீங்கள் விட்டுப்பிடிப்பதே நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். பயப்படாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை நிறைவேற்றுவது நல்லது. கடின உழைப்பால் வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பண வரவையும் சீராக்கிக் கொள்வீர்கள். கண்களின் பாதுகாப்பில் இன்று தகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பண வரவு சீராக இருக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. பேச்சில் இன்று மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். குடும்பத்தில் இன்று அனைவரிடத்திலும் இயல்பாக நடந்து கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். அன்பை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். மீண்டும் ராசினியர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. இன்று பெண்கள் நெருக்கமான உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். பேச்சுக்களை குறைத்து கொண்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். மீண்டும் ராசினியர்களுக்கு கைகூடும் வகையிலே காதல் இருக்கின்றது. கொஞ்சம் நிம்மதியாக இருங்கள். என்று மாணவர்கள் அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்னர் நாம் ஆராய்ந்து கொள்ளலாம். பெரியவர்களை எதிர்த்து பேச வேண்டாம். என்று பெரியவர்கள் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். மனம் உவந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவ கண்மணிகள் தடைகளை உடைத்தெறிந்திரும் கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று எதிலும் உங்களுக்கு வேகம் கொடிவிடும். அழகை வெளிப்படுத்துவீர்கள், அன்பை காட்டுவீர்கள், சுகமான நித்திரையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள், சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். போராட்டாத்தி நட்சத்திரக்காரருக்கு இன்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. மனம் வந்து மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். எண்ணல்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சாந்த குணத்துடன் பேசி இன்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். சிரமங்கள் என்று தீர்க்கப்பட்ட சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. இன்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவு வகைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாத்தி செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். சாந்த குணத்துடன் இன்று பேசுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் இன்று கண்டிப்பாக திட்டமிடுவீர்கள். இல்லத்தில் மங்களகரமான செய்திகள் வரக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கடன் விவகாரங்களில் இன்று கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். நுட்பமான அறிவும் வெளிப்படக்கூடும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரேவதி அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். திட்டமிட்டு இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று சில காரியங்களை நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்பட கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்க பக்கத்தில் இருக்க கொடுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக சுலபமாக முடிய கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.